ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டாக வந்த ஒரு சூப்பரான மியூசிக்கல் ஃபேண்டசி காமெடி மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல குபேரபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல எப்பவும் போல ஒரு நாள் நைட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க எழுந்துக்கிறப்போ அவங்க பேசுறது எல்லாமே பாட்டா கேக்குது. நல்லா இருந்த ஊர்ல திடீர்னு இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, இதை எப்படி சரி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதோட ஸ்டோரி லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி லைனை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட பேரு சிங்கீதம். இதுல ஹீரோவோட பேரு பிரதாப். இவர் யாரையோ கடன் வாங்கி ஏமாத்தின கேஸ்ல ஜெயில இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆறாரு. வெளியே வந்தோன்னு இவரோட லாயர் பிரதாப்போட அப்பா பேர்ல இருக்க 99 ஏக்கர்ஸ் சொத்து பத்திரத்தை இவர்கிட்ட கொடுக்கறாரு. அதை வித்து காசாக்குற ஐடியால பிரதாப் அந்த சொத்து இருக்க குபேரபுரத்துக்கு போறாரு. அந்த ஊர்ல தான் ஹீரோயினும் இருப்பாங்க. அவங்க பேரு கௌரி. அந்த ஊரே ஃபுல்லா வறண்டு போயிருக்கும். மொத்த ஊர்ல ஒரே ஒரு மரம் மட்டும் தான் இருக்கும். அதுலதான் கௌரி இருப்பா. அவளோட அம்மாவா அதை நினைச்சிட்டு அங்கேயே இருப்பா. அந்த ஊர்ல இருக்க கோல்ட் மைன்ல தான் அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. அதோட ஓனர் பேரு ரேணு. ஆனா ரொம்ப வருஷமா அந்த மைனிங் பண்ற இடத்துல தங்கமே இல்ல. அதனால ஒரு ஃபாரினர் கிட்ட அங்க தங்கம் இருக்குன்னு பொய் சொல்லி 100 கோடி ரூபாய்க்கு விற்க பிளான் பண்ணுவாங்க. ஆனா அந்த மைனுக்கு 2 ஓனர் இருப்பாங்க. ஒரு ஓனர் தான் ரேணு, இன்னொரு ஓனர் பிரதாப். இப்ப கரெக்டா அந்த மைனை விக்கிறப்போ அங்க பிரதாப் வந்து அந்த ஃபாரினர் கிட்ட அந்த மைன்ல கோல்டே இல்ல அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாரு. நான் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து மைனிங் பண்ணி கோல்டை எடுத்து காட்டுறேன், நீங்க எங்க 2 பேருக்கும் கொடுக்க வேண்டிய காசை சரிசமமா பிரிச்சு கொடுத்துருங்கன்னு டீல பேசி முடிக்கிறாரு. ஆனா இவங்க ஏற்கனவே எல்லா இடத்துலயும் மைனிங் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க பண்ணாத ஒரே இடம்னா கௌரியோட மரத்து கீழே இருக்க இடம் மட்டும்தான். அங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்ப அந்த மரத்தை வெட்டணும்னு பிரதாப்பும் ரேணுவும் பிளான் பண்றாங்க. அந்த ஊருக்குள்ள வந்த பிரதாப்பை பார்த்த கௌரியோட பாட்டி ஏதோ புரியாத வார்த்தையில பேசுவாங்க. ரொம்ப வருஷமா அவங்க அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மரத்தை வெட்டுறதுக்கு ஆளுங்களும் வந்திருப்பாங்க. கௌரியும் அந்த மரத்தை காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. ஊர்ல இருந்த கடைசி மரத்தையே இவங்க வெட்டிட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல கௌரி சாமி கிட்ட போய் அழுறா. அப்போ அந்த இடத்த சுத்தி நிலநடுக்கம் மாதிரி வந்து ஒரு குகை ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள விழுந்துடுறா. அந்த குகைக்குள்ளதான் ரொம்ப வருஷமா குபேரர் இருக்கிறதா ஊர் மக்கள் நம்புவாங்க. அதனால கௌரி அவர்கிட்ட அந்த ஊர் மக்கள் மரத்தை காப்பாத்தலன்னு அவங்களுக்கு எதுக்கு பேச்சுன்னு கத்துறப்போ அங்க ஒரு ஒலி தெரியுது. வாயை திறந்தாலும் போய் தான் சொல்லுவாங்கன்னு சொல்றப்போ இடமே ஆடுது. கௌரி அப்படி அந்த இடத்துக்குள்ள போய் வேண்டுன அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் பேசுறதும் பாட்டா கேக்குது. என்ன நடக்குதுன்னு புரியாம பயந்து எல்லாரும் ஊரை விட்டு ஓடுறாங்க. ஆனா இந்த ஊரை விட்டு வெளியே போனோம்னா ஒரு பெரிய பாலத்தை தாண்டி தான் போகணும். இப்போ அந்த பாலத்துக்கு நடுவுல இருக்க இடம்லாம் உடஞ்சு எல்லாரும் இந்த ஊருக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சாமிக்கு வேண்டிக்கிட்டு செய்யாம விட்ட வேண்டுதல்னு பூசாரியும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் ஃப்ளூன்னு அந்த ஊர்ல இருக்க ஒரு டாக்டரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் சாமிக்கு பண்ணாம விட்ட வேண்டுதலையும் பண்ணி முடிக்கிறாங்க. டாக்டர் கிட்ட மருந்தையும் வாங்கி போட்டுக்கிறாங்க. 3 நாள்ல சரியாயிடும்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா 3 நாளுக்கு அப்புறம் எல்லாரும் இப்போ பாட்டோட சேர்த்து உண்மையை மட்டுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு நைட்டு கௌரி குகைக்குள்ள விட்ட சாபம் தானு அவளே தெரியாம உளறிடுறா. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவளை திரும்ப அந்த குகைக்குள்ள போய் இந்த சாபம் சரியாயிடணும்னு வேண்டிக்க சொல்றாங்க. அவ அந்த குகைக்குள்ள போக வேண்டான்னு பிரதாப் பேசிட்டு இருக்கப்பவே யாரோ ஒருத்தர் வந்து பிரதாப்பை பிடிச்ச அந்த குகைக்குள்ள தள்ளிடுறாரு. இப்ப அந்த குகை அவரை திரும்ப வெளியே வீசிடுது. இப்போ பிரதாப் பேசுறதும் கௌரியோட பாட்டி பேசுற மாதிரி புரியாத வார்த்தையா இருக்கு. ஒரு நாள் நைட்டு கௌரியோட பாட்டி பிரதாப்ப அந்த ஊர்ல இருக்க யாருமே போக பயப்படுற பழைய கோல்ட் மைன்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்த கௌரியும் ரேணுவும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்குள்ள போன அப்புறம் தான் பிரதாப் பாட்டி இவங்க 2 பேரும் ஒரே சென்டென்ஸை பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கௌரி கண்டுபிடிச்சு அதை ஒன்னா ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்றா. புடிச்சிருக்க சாபம் விலகணும்னா போக விட்டதை திரும்பி எடு, இதுதான் அந்த சென்டென்ஸ். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவம் தான் இங்க இப்போ இப்படி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம். அது என்னன்னு இவங்க கண்டுபிடிச்சு அந்த ஊரை பழைய மாதிரி மாத்தினாங்களா இல்லையா, கௌரியும் பிரதாப்பும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.